ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா. ஞான ஸ்நானம் கட்டாயம் எடுக்கணுமா அப்படிங்கிற ஆரம்பிச்சு மொத்தம் 7 காரியம் இல்லையா. 6 காரியம் வரைக்கும் சகோதரிக்கும் அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. இங்கே அவங்க பர்சனலாக வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. அதை அந்த மீட்டிங் 6 செய்தி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ 7வது கடைசி செய்தி, ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன. இது தெரியாமையே நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்க ஏன் தான் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஞானஸ்நானம் என்பது கட்டாயம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா ஏசப்பா எடுத்தாங்களா இல்லையா? அவர் கடவுள், அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமா? அவர் கடவுள், அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம். ஏன் எடுத்தாரு? அதுதான் கரெக்ட் பாயிண்ட். நமக்கு வழி காட்டுறதுக்காக. எப்ப நானே எடுத்துருக்கேன் பாரு ஞானஸ்நானம், நான் கடவுள், நானே எடுத்துட்டேன், நீ என்ன செய்ய ஏடு அப்படின்னா. ஞானஸ்நானத்தில் எந்த ஞானஸ்நானம்? இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரோமன் கேத்தலிக், எனக்கு 8 நாள்ல இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னது? தெளிப்பு ஞானஸ்நானம். தெளிப்பு ஞானஸ்நானம்லாம் செல்லவே செல்லாது. ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். ஸ்நானம்னா என்னது? தெளிக்கிறதா குளிக்கிறதா? குளிக்கிறது. ஆமா, ஒரு ஆளு ஒரு மணப்பெண், இப்ப நம்மளாம் மணமாட்டி தானே இல்லையா, ஒரு மணப்பெண் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குளிக்கவே இல்லைன்னு வைங்களேன். மணமகன் வந்து பக்கத்துல மணவடையில உட்கார போறாரு. தாலி கட்டுற நேரத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு என் பொண்டாடி எப்படி தாலி கட்டேன்னு எனக்கு தெரியும் இல்லையா. இப்படி தாலி கட்டும்போது இந்த மூக்கு எங்க போகும்? கழுத்துக்கிட்ட தான் போகும். தாலி கட்டும்போது மயங்கி மாப்பிள்ளை கீழே விழுந்துருவான் குளிக்காமே இருந்தா இல்லையா. அப்போ அந்த ஞான ஸ்நானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னது? மூழ்கி பெறுவது. தெளிப்பு செல்லவே செல்லாது. அது ஆர்சியா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், தெளிப்பு ஞானஸ்நானம் செல்லவே செல்லாது. தெளிச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பா நீ 8 நாள் குழந்தைடா. எங்க அம்மாக்கு சத்தியம் தெரியுதோ இல்லையா, இதெல்லாம் நல்லா தெரியும். ஏசப்பாவுக்கு 8ஆம் நாத்து தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களாம். எங்க அம்மாவுக்கு அது பிரதிஷ்டைன்னு கூட தெரியல. ஏசப்பாவை சிமியோன் கையில் எடுத்து ஜெபிக்கும் போது அவர் 8 நாள், பிறந்து 8 நாள் ஏசப்பா. அதே மாதிரி எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ 8ஆம் நேரத்து உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோண்டா உனக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் ஞானஸ்நானம் அல்ல. 8 நாள் பிள்ளைக்கு ஞானம் வந்திருக்குமா? ஒண்ணுமே தெரியாது. கண்ணு கூட தெரியாது. இந்த இப்படி கண்ணு தெரியவே 40 நாள் ஆகும். ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு பேர் ஞானஸ்நானம் அல்ல. நான் அடிக்கடி என்ன நினைப்பேன், அதுக்கு என்ன, இப்ப பிள்ளைய கையில வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து ஃபாதர் வந்திருப்பாங்க, கையில கொஞ்சம் தண்ணி எடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு தீர்த்த மாதிரி கையில எடுத்துக்கிட்டு உள்ள உச்சந்தலையில தெளிப்பாங்கல்ல. நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? ரொம்ப நாளா நான் கர்த்தருக்குள்ளே கிடையாது இல்லையா, குடிகார பெயரெல்லாம் வாழ்ந்துட்டேன். நான் அடிக்கடி ஊழியத்துக்கு வந்த பிறகு நினைப்பேன், எனக்கு ஞானஸ்நானம் எப்படி கொடுத்துருக்காங்க? கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்தால ஒளிஞ்சுவோம், ஒரு தெளிப்பு இல்லையா. தெளிப்பு ஞானஸ்நானம் செல்லாது. எழுதி வச்சுக்கோங்க. ஞானஸ்நானம்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? இப்ப 10 வயசுலயே வந்துருது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 13 வயசு 14 வயசு தாண்டணும் இல்லையா. 15 வயசாவது அந்த பிள்ளைக்கு வரணும். ஒரு 14 இயர்ஸாவது கட்டாயம் வரணும். அப்போ நல்ல ஞானம் வந்துடும். அப்பா அம்மாவை நல்லா எழுத்து பேசும். அப்பா அம்மாவை எழுத்து பேசிட்டாலே நினைச்சுக்கோங்க, ஞானம் நல்லா வந்துட்டு. அதுக்கு அப்ப என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ள முக்கிடணும். பாவத்துக்கு மாதிரி நம்ம ஆண்ட்ரியாவை முக்கிட்டோம். நம்ம சரியா பாவத்துக்கு அவ்வளவுதான். அப்படி பாவத்துக்கு எந்திக்கிற நேரத்தில் தலையில கை வச்சு அமைக்கி விட்டுறணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பாயாக. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் கட்டாயம் பெறணும். அப்பதான் பரலோகத்துக்கே போக முடியும். ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப கட்டாயமா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுல என்ன பலன், அதை தான் இப்ப பார்க்க போறோம். வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஞானஸ்நானம் பெற்ற உடனே 3 காரியம், 3 பிளெஸிங் கிடைக்கும் நமக்கு. முதல்ல வானம் உங்களுக்காக திறக்கப்படும். ஆமா, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வானம் உங்களுக்காக என்ன செய்யப்படும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் வானம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆமா, வானத்தை யார் அடைச்சு வச்சிருப்பா?
உங்களுக்கு திறக்க வேண்டிய ஆசீர்வாத கதவாகிய வானத்தை ஒரு கூட்டம் அடைச்சி வச்சிருக்கும். வானமண்டலத்தின் பொல்லாத சேனை. அப்ப இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனை அடைச்சி வச்சிருக்குல்ல, அது எப்ப திறக்கும் அந்த கதவு? ஞானஸ்நானம் எடுத்தாதான். ஞானஸ்நானம் எடுத்தோன்னா வானம் ஏசப்பாவுக்கே அடைச்சிருந்துருக்கு பாருங்க. ஏசப்பாவே ஞானஸ்நானம் எடுக்கிறவரை வானம் அடைச்சுதான் இருந்திருக்கு. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. ஏசப்பாவுக்கே பாருங்க, அப்பதான் திறந்திருக்கு வானம் இல்லையா? அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் வானம் நமக்காக என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. முதல் ஆசீர்வாதம். அதுல என்ன கிடைக்கும் அது அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். சோ ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவ ஆவினா பரிசுத்த ஆவி. அது என்ன ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதுதான் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். ஆமா, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இப்ப பிரதர் சொன்னாங்க பாருங்க, உங்க முகமே பொலிவாயிரும், உங்க முகமே பிரகாசமாயிரும் சொல்லுவாங்க பாருங்க. சொன்னாங்கல்ல, அது உண்மை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்வாரு? இறங்கி வந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அது ரெண்டாவது ஆசீர்வாதம். அதனால ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சேர்ந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். மூணாவது, இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா யார் உங்க மேல பிரியமா இருப்பா? இப்போ இதுவரைக்கும் உங்க கணவர் உங்க மேல பிரியமா இருப்பாரு, உங்க பிள்ளைங்க உங்க மேல பிரியமா இருப்பாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரியமா இருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருப்பார் உங்க மேல. யார் அவரு? பிதாவாகிய தேவன். பிதா விட்டு அவளை நல்ல பேர் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. போனது ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க பாருங்க. பிதாவின் நாமம் எழுதப்பட்டவர்கள் அவங்க தான் இவங்க. பிதாவின் நாமத்தை நெத்தியில் எழுதுறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது மட்டுமல்ல, பிதாவின் நாமம் உங்கள் நெற்றியில எழுதப்படும். நீங்கள் பிதாவுக்கு பிள்ளையாக மாறுவீங்க, பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாக மாறி. அப்ப மூணு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அதை ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல, இதோ வானம் அவருக்கு திறக்க. உங்களுக்கு என்ன திறக்க போகுது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுதான் வானத்தின் கதவை அடைக்கிறது. இந்த வான மண்டலத்தின் பொல்லாத சேனை இருக்கு பாருங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வெண்கல கதவு போட்டு பூட்டி வச்சிருப்பான், இருப்பு தாழ்பாலை போட்டு பூட்டி வச்சிருப்பான், அந்தகாரத்துல கொண்டு ஒளிச்சு வச்சிருப்பான். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பே. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் வானத்தை திறந்து தருகிறார். அதுக்கு எதிர்த்து நிற்பது யாரு? பிசாசின் தந்திரம். பிசாசு நேரெல்லாம் வர முடியாது உங்ககிட்ட. ஆமா, பிசாசின் தந்திரம்னா என்னது? பிசாசு வேற, பிசாசின் தந்திரம் வேற. பிசாசு உங்க முன்னால என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவி மீட்கப்பட்டீர்களோ அன்னைக்கு பிசாசு உங்களுக்கு நேருக்கு நேரம் வந்து நிக்கவே மாட்டான், பயப்படும், உங்களை பார்த்தாலே பயப்படுவான். ஆமா, ஆனா பிசாசுடைய தந்திரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப பெருசு. என்ன தந்திரம்? நீங்க வாட்டுக்கு ஜெபிக்க நேரம் ஒதுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, உங்களையும் அறியாம இந்த கையை இந்த இருக்கு பாருங்க, இதுதான் பிசாசின் தூதன். ஆமா, இந்த பிசாசின் தூதன் கொஞ்சம் கையில வருவான். கையில வந்து சும்மா தான் ஆரம்பிப்பீங்க, தூக்கம் வரலையே என்ன செய்ய, கொஞ்சம் கையில எடுப்பமேன்னு எடுப்பீங்க. அந்த நாள் முழுவதும் அந்த இரா முழுவதும் உங்களுக்கு வீணாக்கி விட்டுருவான். உங்க மனச சஞ்சலத்திலையும் தவிப்பிலையும் கொண்டு விட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன் பாக்கீங்க, என்ன பாக்கீங்க பார்த்தா உங்களுக்கே புரியாது. இதை வைக்கணுமான்னா தோணாது, கீழே வைக்க முடியாது, இதை கீழே வைக்க முடியாது. பெற்றோர் பிள்ளைகளை திட்டுவாங்க, கணவன் மனைவியை திட்டுவான், மனைவி கணவனை திட்டுவான். ஆமா, நிறைய மனைவிமார் என்ன செய்வாங்க, கணவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நீ செல்போனை கட்டி தொலைய வேண்டியதானே, என்னைய கட்டின. இப்ப பிசாசோட பெரிய தந்திரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க பக்கத்துல வருவான், வந்து உங்களை பாவம் செய்ய வைப்பது. ஆனா ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்காக 2 தூதர்கள் இருக்காங்கல்ல, மிக்காவேல், கபிரியேல்.
இந்த 2 தூதர்களும் நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியாச்சு இல்ல, இப்ப நீங்க கன்ஃபார்ம் பரலோகவாசி ஆயிருவீங்க. இப்போ உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இப்போ கேரளா போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா, தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? அவ்வளவுதானே. ஏன்னா நீங்க எங்க உள்ளவங்க? தமிழ்நாட்டுக்காரங்க. நீங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னா தமிழ்நாட்டு போலீஸ் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், கேரளா போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. இவ்வளவு எதுக்கு? தூத்துக்குடியில் ஒரு தப்பு நடந்துட்டு திருநெல்வேலி கம்ப்ளைண்ட் பண்ண எழுத முடியுமா? நீ தூத்துக்குடி போப்பாம்பா. ஆமா, இந்த ஏரியாவில் உள்ளவன் இப்போ நான் தாளமுத்தநகர் போலீஸ் ஸ்டேஷன்னா திரேஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? எல்லைக்கு எல்லாம் மாறுபடும் இல்லையா? அந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கிற வரை நீங்க யாரோ, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் கிருபையினால உங்களை நடத்திக்கிட்டே வருவார். கிருபை, இதுக்கு பேர் என்னது? கிருபை. ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பிறகு நீங்க யாரு? அவருடைய மனவாட்டி, பொண்டாட்டி ஆயிட்டீங்க. இப்போ உலகத்திலேயே அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படும்? தாய்க்கு பிறகு ஒரு பிள்ளை யாருக்கு கொடுப்பான்? மனைவிக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா? கல்யாணம் முடிஞ்சுன்னா தாயே 2ஆம் பட்சமா போயிருது இல்லையா? மனைவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ ஏன் ஆண்டவர் மனவாட்டின்னு நம்மளை சொன்னாரு? ஏன்னா இருக்கிறதுல எல்லா வானத்தில் இருக்கிற தூதர்கள் மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக உங்க மேல கண்ணோக்கமா இருப்பார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு காத்து கொண்டே போவார். அப்ப பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அவன் ஆயுதத்தோட வாரான். நம்ம ஆயுதம் இல்லாம இருக்கலாமா? அதுல ஒரு முக்கியமான ஆயுதம் தான் ஞானஸ்நானம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே உங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் ஆகிய பரலோக ஆயுதம் தரிக்கப்படுகிறது. பரலோக தூதர்கள் எப்படி இருப்பான்னு பார்த்துருக்கீங்களா? நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகள் எப்படி பார்த்துருப்போம்? 2 ரெக்கையை வச்சுட்டு சமாதானமா ஹாய் அடி பறந்துக்கிட்டு இப்படி சின்ன குழந்தை மாதிரி. தூதர்கள் எல்லாம் இப்படி வீட்டில் வச்சிருப்பாங்க. 2 குழந்தை அப்படி வானத்தில் பறக்கும், 2 ரெக்கை இப்படி. தூதர்லாம் அப்படி இருக்க, கேருபின் சேராபின்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இங்கே WWF பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? சும்மா 6 பேக்லாம் வச்சுட்டு பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்கல்ல, அவனுங்களை மாதிரி 1000 மடங்கு பெரிய பாடி பில்டர் அவங்கெல்லாம். ஒரு தூதன் வாழை எடுத்தோ இல்ல வெறும் கையிட்டோ ஒரு அறை கொடுத்தான்னா எத்தனை பேர் செத்து போவாங்க? 1,87,000 பேர். ஒரே அறை, நம்ம ஒரே அறை ஓங்கி அடிச்சாங்கன்னா செத்து போயிடுவான். அவ்வளவு பெரிய தூதர்கள் உங்களுக்கு யாரா வருவாங்க? பணிவிடைக்காரரா வருவாங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு 2 தூதன் மிக்கேலும் கபிரியேலும் உங்க பக்கத்துல, வலது பக்கத்துல ஒரு ஆள், இடது பக்கத்துல ஒரு ஆள், லெஃப்ட் ரைட் போட்டுட்டே இருப்பான். எவனாவது உங்களுக்கு ஏத்து நின்னா உங்க முன்னால அந்த 2 பேரும் வந்து நிப்பான். என்னல அப்படிமா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின். எப்போ நீ மனவாட்டியா ஆன பிறகு ஞானஸ்நானம் எடுத்தாதான் மனவாட்டி அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. இந்த ஞானஸ்நானம் என்னது? இன்னைக்கு சிஸ்டரும் அம்மாவும் தண்ணி தொட்டிக்குள்ள முங்கி எந்திரிச்ச உடனே பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படும். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. அப்ப ரெஜிஸ்டர் ஆயிடுறோம். நம்ம வானம் நமக்காக என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஏசாயா 45:4 வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கும் போது உங்க நெற்றியில யாருடைய நாமம் எழுதப்படுகிறது? பிதாவின் நாமம் எழுதப்படுகிறது. பிதாவின் நாமம் என்ன? பிதாவோட பேர் என்ன? இப்ப பரிசுத்தாவிக்கு பேரு பரிசுத்தாவின்னு சொல்றீங்க, இயேசு கிறிஸ்துக்கு பேரு இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க. பிதாவுக்கு என்ன பேரு சொல்லுங்க? பைபிள்ல இருக்க ஏசப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க. பிதாவுடைய பெயர் யாருக்குமே தெரியாது, ஆனா ஏசப்பா சொல்லுவாங்க பிதாவுக்கு தான் பேரு அப்படின்னு. என்ன பேரு? ஏசப்பான்னு இல்ல, இயேசு. பிதாவுக்கு பேரு யெகோவான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு பேரு. நிறைய இருக்குல்ல. பிதாவுடைய பெயர் இயேசு. ஏன்னா பிதாவின் நாமத்திலே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். அவரோட பேர் என்னது? இயேசு. அப்ப பிதாவுடைய பேர் என்னது? இயேசு. அந்த இயேசு என்னும் நாமம் இன்னைக்கு உங்க நெத்தியில என்ன செய்யப்படும்? எதுக்கு எழுதுறாரு? இப்ப இங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வரும்போது முதல்ல யாரு எதிர்த்து நிப்பா? முதல்ல தேவ தூதர்கள் வந்து உங்களை வாழ்க வாழ்கன்னு சொல்லணும், அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு அனுமதிப்பார். தேவ தூதர்களை நிப்பாட்டி சைட்ல நின்று அப்படிம்பார், சைட்ல நின்னுக்கோ அப்படிம்பார்.
நீங்க ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது கொஞ்ச நாள் விட்டு முதல்ல உங்களை சந்திக்க யார் வருவா? பிசாசு வருவான். ஆமா, தேவதூதர்கள் வரமாட்டாங்க. தேவதூதர்கள் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு. என்ன செய்து இந்த 2 பிள்ளையும் பார்ப்போம், ஜாஸ்மினும் லீலாவும் என்ன பண்றாங்க நான் பார்க்குறேன்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஒதுங்கி நில்லுங்கப்பா, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். ஞான ஸ்நானம்னா என்னது? கல்யாணம். இப்போ என் மனைவி என்ன சொல்லலாம், நான் அவளுக்கு என்ன சொன்னேன்? இன்பத்திலும் துன்பத்திலும் சொன்னோமா இல்லையா? கல்யாணம் முடிஞ்ச எல்லாரும் சொல்லியிருக்கோம்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரை ஒன்னியனா கைவிட மாட்டேன். அப்ப ஞானஸ்நானம் முங்கி எதிச்சா என்ன சொல்றாங்க இவங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் எதுவானாலும் ஏசப்பா உங்களை தான் விட மாட்டேன். அப்படியா? ரைட், ஓகே. இந்த அனுப்புறவரா டக்குனு சோதனைக்காரனை அனுப்புவார் உள்ள. சோதனைக்காரன் வந்த உடனே ஐயோ அப்படின்னா முடிஞ்சு, அங்கே ஃபெயில். மனவாட்டிங்கிற லிஸ்ட்டை தூக்கி கலட்டி வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து உன் பேரை கிறுக்கி போடுவேன் அப்படின்னு. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தரை மறுதலிச்சா ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை என்ன செய்வாராம்? கிறுக்கி அழிச்சிருவாராம், எழுதின பேரை அழிச்சிருவாராம். அப்ப இந்த சோதனைக்காரனை எதுக்கு அனுமதிப்பார் அப்படின்னா, நீங்கள் பொன்னாக விளங்குவதற்கு. சோதித்த பின் நீங்கள் இப்ப ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறி 40 நாள் உபவாசம் இருந்து வெளியே வந்தோன்னா முதல்ல யார் சந்திக்க வரா? பிசாசு தான் வருவான். அங்க அப்போஸ்தலர்கள்லாம் வரமாட்டாங்க. எடுத்த உடனே பிசாசு தான் முன்னால வந்து நிற்பான். இந்த கல்லை அப்பமா மாற்றும். ஏசப்பாவால மாற்ற முடியாதா? மாற்ற முடியும். அப்பாலே போய் சாத்தானே போல, உனக்கு வேற வேலையில்லை போல, நீ சொல்லினா ஒன்றும் செய்ய முடியாது போ அப்படின்ற மேல தூக்கொண்டு உப்பரிகளை நிப்பாட்டி வச்சு உலகத்தையே ஒரு நிமிஷத்துல காமிச்சு, இந்த உலகமும் ஐஸ்வர்யமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை தண்டனிட்டு வணங்கும் எனக்கு பிரியமானவனுக்கு அதை நான் கொடுக்கிறேன். நீ பாருங்க, பிசாசுக்கு பிரியமானவன் தான் கோடீஸ்வரனா இருப்பான். ஆமா, அவன் பிரியமானவனுக்கு என்ன செய்யறான்? பணத்தை கொடுத்து கொடுத்து அதை அனுபவிக்க விட மாட்டான். நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு பணமே இல்லாம இருக்கலாம், ஆனா நல்லா அனுபவிப்பீங்க வாழ்க்கையில. அன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி சொல்லுவேன், இன்னைக்கு கட்டாயமா உபாசனை பட்டினி இருக்கும்னு சொன்னோம். ஏன்னா யாராவது எதையாவது கொடுக்காங்க, சிக்கனை தராங்க, மட்டனை தராங்க, அது வருது, மீனுன்னா விளையாட பெற்ற மீனா வருது, எல்லாம் தின்னு தின்னு என்ன ஆயிட்டு வயிற்றால வீச்சு. ஒரு 2 நாளாவது என்ன செய்யணும்? எப்பா காய போடணும்ப்பா, ஒரு வாரத்துக்கு வெஜ்ஜு தான் நம்ம வீட்டில், வேற ஒண்ணுமே வேண்டாம், ரசமும் ஊறுகாவும் தான். ஆமா, அப்படி வச்சிருப்பாரு நம்மளை. காசு இருக்காது, ஆனா மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிட்டார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படி இருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. இதே இது இப்போ எலான் மஸ்க் கோடீஸ்வரன் நம்பர் 1, அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ நிம்மதியா இருக்கியாப்பா அப்படின்னு. எங்க ஒரு 10 தூக்க மாத்திரையை போட்டால் தான் தூக்கமே வருதும்பான். நிம்மதிய பொருளாதாரத்தை கொடுத்துட்டு நிம்மதியை பிடிக்கிட்டு போயிடுவான் பிசாசு. ஆனால் கர்த்தர் எதை கொடுத்தாலும் அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வருகிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அவன் இதே கிங்ஸ்டன் என்பது ஒரு சாட்சி. நான் பேரை சொல்றேன், யாரும் தப்பா நினைக்காதீங்க. அவர் முதல்ல அவருடைய நினைவுகள் எப்படி இருந்துச்சுன்னா, நானே ஆகல, இந்த வீடு பெருசா இருக்கு, இதை வாங்கிடுவோம், அந்த வீடு பெருசா இருக்கு, அதை ஏற்கனவே நிறைய வீடு கர்த்தர் கொடுத்துருக்காரு, இருந்தாலும் இந்த வீடு பார்க்க பெருசா இருக்க எவ்வளவா. இப்படியே இருந்த மனுஷன் அன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு இப்போதெல்லாம் வெறுத்து போச்சு, என்னத்த வீடு, என்னத்த வாசல், என்னத்த சம்பாதிச்சு எடுத்து இருக்கிறதே போதும் நமக்கு. இதே அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. அதனால என்ன வருது தெரியுமா? சந்தோஷம். 2 ஆத்துமாவை கூட்டு கொண்டு உட்கார வைக்காங்க பாருங்க. இதுல இருக்கிற சந்தோஷம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுல கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இதுதான் ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு வருகிற மாற்றம். அதுக்காக உலக ஆசீர்வாதம் இல்லாம பெருமான பிச்சை எடுப்பணுமே கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நிறைவாக அள்ளி அள்ளி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியிலே போடப்படும். அல்லேலூயா. போடுவாரா மாட்டாரா? போடுவார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாக. அப்ப எப்படி கொடுக்காரு? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் இவ்வளவு கொடுக்கிறாரு. நான் ஞானஸ்நானம் மட்டும் எடுக்க மாட்டோம். ஞானஸ்நானம் எடுத்தா தேவன் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். 3வது என்ன செய்றாரு? வானத்தை எதுக்கு திறக்காரு? கடனை அடைக்க திறக்காரு. நிறைய பேர் கடன்ல மாட்டி பணக்காரங்களா தான் இருப்பாங்க. வெளி தோற்றத்துக்கு எப்படி இருப்பாங்க? இப்ப திருபாய் அம்பானி பணக்காரர் தான், ஆனா அவன் பேர்ல எத்தனை கோடி இருக்கான்? கடன்
லட்சம் கோடி கடனா மிரண்ட. நான் அன்னைக்கு எல்லாருடைய கடனை போட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன். ஆனா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை அடைக்க ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 28. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாருங்க. முதல்ல பெரிய பெரிய வருமானம் வந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்போம், கடன்காரனா இருந்திருப்போம். ஆனா இப்போ கொஞ்சத்திலும் அதிக ஆசீர்வாதத்தை பெற ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் வாக்கு மாறுவாரா? வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது வானம் நமக்கு என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் பெற்ற உடனே வானம் நமக்கு திறக்கப்படுகிறது. அது முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என்ன செய்வாராம்? இறங்குவார். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போதோ இல்லை எடுத்த பிறகோ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என்ன செய்வாராம்? இறங்குவார். வாசிங்க அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கிட்டாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்காரு, இல்ல பரிசுத்த ஆவி இல்ல, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க சாட்சியா இருப்பீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். முதல்ல என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். இருக்கிற பலவீனம்லாம் என்ன செய்யும்? போக ஆரம்பிக்கும். எந்த வியாதி பலவீனமா இருந்தாலும் சரி உங்களை விட்டு என்ன செய்யும்? போக ஆரம்பிக்கும். வியாதி பலவீனத்தை எதிர்த்து நிற்கிற வல்லமையை தேவன் தருவார். முதல்ல வியாதி பலவீனம் வந்திருந்தா ஐயா யாரு பெரிய டாக்டரு அப்படின்னு ஒரு தேடி ஓடி இருப்போம். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தண்ணி ஜெபம் பண்ணி குடிச்சாலே சரியா போயிருவியா? அந்த வாஞ்சைக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வந்துருவீங்க. அல்லேலூயா. என்ன நடந்த அந்த மாறுதல்? முதல்ல பலன் அடைவீங்க. எந்த வியாதியும் உங்களை என்ன செய்யாது? வியாதி வரும், அந்த வியாதி உங்களை பலவீனப்படுத்தாது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரு. சரி, இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முதல் அடையாளம் இது. வியாதி வந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. நம்ம பயப்பட மாட்டீங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியான உங்கள்கிட்ட இருக்க. பயந்து நடுங்கி ஐயோன்னா பரிசுத்த ஆவியான நம்மள்ட்ட இல்ல. இப்ப பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்கிறாருக்கு முதல் அடையாளம் நீங்க பலன் அடைந்து. 2வது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு முதல்ல பலன் அடைவீங்க. பலன் அடையதை கண்டுபிடிச்சிருவோம். என்ன வியாதி வந்தாலும் நான் அசர மாட்டேன். இந்த வியாதியிலிருந்து தேவன் எனக்கு விடுதலைய தருவார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க ஒரு அழலி சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யறார். 2வது, நீங்க எப்படி இருப்பீங்களா? சாட்சியா இருப்பீங்க. எப்படி? நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இவ்வளவு பெரிய பலவீனத்துல இருந்தேன், ஆனா கர்த்தர் இந்த பலவீனத்துல இருந்து எனக்கு விடுதலைய கொடுத்தாரு. அப்ப உலகம் முழுவதும் நம்ம எப்படி இருப்போம்? சாட்சியாக இருப்போம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம முதல்ல பலன் அடைகிறோம், 2வது சாட்சியாக இருக்கிறோம். ஏசாயா 10:27 வாசிங்க. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. அந்நாளில்னா எந்நாளில்? ஞானஸ்நானம் பெற நாள். நீங்க ஞானஸ்நானம் பெற நாள்ல உங்க தோல்ல இருந்து அவன் சுமை, அவன் யாரு? பிசாசு. பிசாசு ஒரு சுமையை உங்க தோல்ல வச்சிருப்பான். ஆமா, நீங்க ஞானஸ்நானம் பெற்ற உடனே பிசாசு உங்க தோல்ல சுமத்திய சுமையையும் உங்கள் கழுத்துல சுமத்தின சுமையையும் அவனுடைய நுகத்தை நீக்கி அந்த அபிஷேகம் உங்களை ஆளுகை செய்யும். தெளிவா சொல்லியிருக்கு, அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து. நுகம்னா என்னன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அடிமைகளுக்கு தோல்ல ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த மாட்டுக்கு போடுவாங்க தெரியுமா? 2 மாட்டுக்கடையில் ஒரு கம்பு போட்டிருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி அடிமைகளுக்கு இரும்புல போட்டிருப்பாங்க, கழுத்துல போட்டு ஒரு குண்டு மாதிரி தொங்க. கழுத்து தூக்கி இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது. எஜமானுக்கு முன்னால் நிமிரவே கூடாது, குனிஞ்சே தான் இருக்கணும். வெயிட் அப்படி இருக்கும். காலையும் குண்டு, இரும்பு குண்டு, நடக்கவும் முடியாது. அடிமைக்கு போடுவது.
இதைத்தான் பிசாசு என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக அடிமையின் நுகம் நம்ம கண்ணில், ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கவே விட மாட்டான். ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை சேருங்கன்னு கத்தி கத்தி சொன்னாலும் இந்த அடிமையின் நுகம் என்ன செய்யும், அவனை இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு நீங்க இதுவரைக்கும் அடிமையின் நுகத்துல இருந்திருந்தா அந்த அடிமையின் நுகம் உங்களை விட்டு என்ன செய்யும், நீக்கப்படும். நீங்க நிமிந்து பார்ப்பீங்க, அப்படி இல்லையா? மரிக்கிறவரை நிமிராத ஆட்கள் இருக்காங்க. அது ஒரு மிருகத்தோடு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. எந்த மிருகம்? ஒரு மிருகம் கடைசி வரை வானத்தை பார்க்காது, செத்தாதான் வானத்தை பார்க்கும். பன்னி தான் உயிரோடு இருக்கிறவரை வானத்தை பார்க்கவே பார்க்க நிமிர்ந்து எவ்வளவு கத்தி கத்தி சொன்னாலும் மண்டையில ஏறாது. அது பன்னி எப்ப வானத்தை பார்க்குமா? 2 கயிறையும் காலையும் கெட்டி குறுக்க ஒரு கம்பை போட்டு தூக்கிட்டு வருவோம் பாருங்க அடிக்கிறதுக்கு. அப்போ அது மல்லாக தான் கிடக்கும் அப்படி. அப்ப முழுக்க முழுக்க கடைசியா எவ்வளவு நட்சத்திரம், எவ்வளவு நிலா, எவ்வளவு சூரியன், என்னெல்லாம் அழகா இருக்கு, அடுத்த செகண்ட் ஒரே வெட்டு. உயிரோட இருக்கிறவரை பண்ணி கீழே தான் பார்த்துட்டு போகும். கீழே தேடும், நரகளை தேடிக்கிட்டே அலையும் அப்படி. ஆனா மல்லாக்க போடும்போது நினைச்சுக்கோங்க 10 நிமிஷத்துல அது சாவ போகுது. அல்லையா? அப்ப நாம எப்படி இருக்கணும், அந்த பண்ணி மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆடு மாதிரி. அப்பப்போ ஆடை பாருங்க, அப்பப்போ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பசும்புல, டக்குனு மேலே தூக்கி அப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும். நம்மளாம் பன்னிக்குட்டி இல்லை, நம்மளாம் யாரு? ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தோழி நின்று அவனுடைய சுமை நீக்கப்படும். ஞானஸ்நானம் எடுத்தா பிசாசுடைய சுமை நம்ம தோல்ல இருந்து நீக்கப்படும். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். திரும்பவும் ஞாபகப்படுத்துறார். நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா தேவ பிள்ளைய எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உன்னை விட்டது என்ன செய்யும், நீக்கி போடப்படும். இது உத்தரவாதம், இது கர்த்தருடைய உத்தரவாதமா இருக்கு. அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வியாதி பலவீனத்திலிருந்து தேவன் நமக்கு பரிபூரண விடுதலை தருகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த பாவமும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எந்த பாவமும்னா எப்பேற்பட்ட பெரிய பாவமா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, உங்களை மன்னிச்சிருவாரு. ஆனா ஒன்ன மன்னிக்கவே மாட்டாராம். இயேசு கிறிஸ்துவையே திட்டினாலும் மன்னிச்சிருவாராம். இயேசு ஒளிகன்னு சொன்னாலும் என்ன செய்வாரு, மன்னிப்பாரு. இயேசுவை சபிச்சாலும் மன்னிப்பாரு. இயேசுவை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாலும் மன்னிப்பாரு. ஆனா ஒண்ணு நான் மன்னிக்கவே மாட்டேன்பா, உனக்கு மன்னிப்பே கிடையாது. யாருக்கு? அங்க தெளிவா இருக்கு. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரன்னா இயேசு கிறிஸ்து. திட்டினால் மன்னிச்சிருவார். ஆனா எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஞான ஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செஞ்சிருவாரு. இப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளை. இனிமேல் உங்களை யாராவது திட்டுறாங்க, உங்களை யாராவது எதிர்த்து நிக்கிறாங்கன்னா கர்த்தர் அவர்களை என்ன செய்ய மாட்டாராம், மன்னிக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு. ஆமா, நான் அதான் சொல்லுவேன், ஊழியக்காரங்களை திட்டாதீங்க. நேத்து கூட என் மனைவி வாய் தவறி ஒரு ஊழியக்காரரை திட்டா, டக்குன்னு பட்டுன்னு திட்டா. திட்டுனோட ஏய் அப்படிங்க திட்டி, அப்படி பண்ண தப்பு தான், அவர் பண்ணது பெரிய சேட்டை தான், அவன் எங்க ஊழியத்துல பெரிய துரோகம் தான். டக்குன்னு அந்த ஞாபகம் வந்து பேசிக்கணும், திட்டான். ஏய் எப்படின்னா அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனா அவன் ஊழியக்காரன், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்மள்ட்ட தப்பை பண்ணிட்டு அன்னைக்கு யாருக்கு தெரியும், ரூமுக்கு போய் கதவை பூட்டிட்டு உள்ள போய் முழங்கால் போட்டு ஏசப்பா நான் இந்த ஜான் பிரதருக்கு விரோதமா பேசிட்டேன், இனி மன்னிங்கன்னு கேட்டிருந்தான்னா அவர் யாவரையும் மன்னிக்கிற கர்த்தர் அவனை மன்னிச்சிட்டாரு. அவன் பாவம் அன்னைக்கே மன்னிக்கப்பட்டுட்டு, நீ தான் மன்னிக்கல, நீ இன்னைக்கு அவனுக்கு சாபம் போட்டின்னா அது ரிட்டர்ன் ஆயிரும். ஏன்னா ஊழியக்காரன். அதனால அந்த ஊழியக்காரன் என்ன செய்யாத,
நேத்து நடந்த விஷயம். நேத்து அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். உடனே அவன் ஏசப்பா நீ மன்னிங்க தெரியாம சொல்லிட்டு. அவன் தப்பு பண்ணிட்டான், ஓகே பண்ணிட்டு போட்டோம். நம்ம பார்வையில தப்பு, தேவனுடைய பார்வையில யாருக்கு தெரியும்? யான் முழங்கால் போட்டிருப்பான், உணர்த்தப்பட்டிருப்பான். உணர்த்தப்படாம இருந்தா அவன் தலையில சாபம் அப்படியே தான் நிற்கும். அவன் உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிருந்தான்னா நம்ம அவனை திட்ட அந்த திட்டெல்லாம் என்ன செய்யும்? செவுத்துல எரிஞ்ச பந்தாக. ஏன்னா அவன் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற ஒரே வார்த்தைக்காக தாவீது 40 வருஷம் காத்திருந்தாங்க. கர்த்தர் நீ ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டாரு தாவீத. ஆனா தாவீது உடனே சிங்காசனத்தை வந்து உட்கார்ல. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 40 வருஷம் காத்திருந்தாரு. சவுல் மரிக்கிற வரை காத்திருந்தார். ஏன்னா இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன். அவர் தப்பு பண்ணாது அவருக்கும் கர்த்தருக்கும் முடியாது இல்லையா? நான் எங்க அம்மா அப்பா ஆர்சியில் இருக்கும் போதே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அம்மா அதாவது ஃபாதரை திட்டினா அவங்களாம் கல்யாணம் முடியாம இருக்கிறவங்க அவங்கள போய் திட்டிக்கிட்டு இருக்க இல்லம்மா, அவங்க தப்பு பண்றாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இவெல்லாம் ஒரு ஃபாதரா அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா சொன்னாங்க, ஏன் விட்டுரு, அவனை பத்தி பேசாத. அவன் பர்சனலா கர்த்தருக்கு என்ன செய்வான்? கணக்கு கொடுப்பான். அது வேற. நீ அவனை நினைச்ச கூடாது, திட்டக்கூடாது. அவன் கல்யாணம் பண்ண வேண்டாம், பொண்டாட்டி பிள்ளை வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு ஊழித்து பண்ணிட்டான். அவனை நம்ம நினைச்ச கூடாது திட்ட. அது அப்பவே என் மைண்ட்ல உட்கார்ந்துருந்த விஷயம். சின்ன பிள்ளையிலேயே மைண்ட்ல நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு. அதான் இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நம்ம பேசவே கூடாது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு விரோதமா பேசவே கூடாது. ஏன்னா கர்த்தர் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப 3வது காரியம், இவரில் பிரியமா இருக்கிறேன். இதை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 9. யார்கிட்டெல்லாம் இயேசு பிரியமா இருப்பார்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இவரில் பிரியமா இருக்கிறேன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம சபையில உள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு. மற்ற இடங்கள்ல என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார்னா எதை கொடுத்தா தேவன் பிரியமா இருப்பாருன்னு மத்தவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உற்சாகமா எதை கொடுக்கணும்? எல்லாரும் காணிக்கைய உற்சாகமா. இந்த வசனத்தை சொன்ன உடனே மண்டைக்குள்ள எது வருது? உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அப்படியா? அது கிடையாது. காணிக்கை கொடுக்கணும், ஆனா காணிக்கை கொடுக்கிறவன் மேல மட்டும்தான் தேவன் பிரியமா இருக்கிறார்னா இல்லங்க. முதல்ல உங்க நேரத்தை கொடுங்க. அடுத்து சங்கீதம் 103 1 2 சொல்லப்பட்ட எல்லாத்தையும் செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருங்க. சங்கீதம் 103 1 2 வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்படிப்பட்டவங்க மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்காரு. காணிக்கை கொடுக்கறது 2ஆம் பட்சம் இல்லையா? இப்ப நேற்று எனக்கு ஒரு சந்தோஷம். நேரத்தில் முந்தானத்துன்னு நினைக்கிறேன். ஆமா சிஸ்டர் எனக்கும் என் மனைவிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நிற்காங்க. ஆமா என்னவா, மணவாளன் வீட்டுக்கு சிறுதனம் கொடுக்குற மாதிரி. அவங்க பொண்ணு வீடு, நாங்கள் மாப்பிள்ளை வீடு. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன செய்றாங்க? சிறுதனம் கொடுக்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா எனக்கு அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. அது தேவைதான். ஆனா அதை காட்டிலும் இன்னொன்று என்ன தேவை? என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அது எப்படி? முழு உள்ளத்தோட ஸ்தோத்தரிக்கணும். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறக்க கூடாது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி நீங்க தூங்குனாலும் தூக்கத்திலையும் நீங்க அங்கிட்டு பிறண்டு பிடிக்கும் போது இங்கிட்டு பிறண்டும் போது உங்க வாய் என்ன சொல்லும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா நீங்க தூங்குறீங்க, ஆனா உங்க ஆத்மா தூங்கவே இல்லை. அப்புறம் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நீங்க சபைக்குள்ள இருக்கீங்க, உங்க உள்ளம் சபைக்குள்ள இருக்கா? எப்படா முடிப்பாரு, எப்ப வீட்டுக்கு போவோம் அப்படி இருக்கா? நீங்க இங்க உள்ள இருக்கும்போது உங்க முழு உள்ளம் இங்க இருந்துச்சுன்னா நீங்க உண்மையாகவே முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீர்கள். அடுத்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நன்றி உள்ள இருதயம். கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ உலக மனிதனே எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு மனுஷனை எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்னத்தை செஞ்ச, நீ என்னத்தை செஞ்ச, நீ என்னத்தை செஞ்சன்னா அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். சே எப்பா நீ இவர் தான் செஞ்சாரப்பா, எங்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, நேற்று கூட அதான் கொடுத்தாங்க தெரியுமா, முந்தானத்து கூட இந்த பிரதர் இதான் செஞ்சாங்க, இப்படி சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்ல, இன்னும் செய்வோம் இன்னும் செய்வோம் இன்னும். கர்த்தர் அப்படித்தாங்க. நீங்க அவரை நன்றி உள்ள இருதயத்தோட, நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதன என்ன செய்யும்?
மறக்காம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர்கள் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அவர்கள் பேரில். கடைசியாக யோவான் 3:5 வாசித்து முடிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் யாருடைய வாயிலிருந்து வெளியே வந்திருக்கு? ஏசப்பாவோட வாயிலிருந்து வெளியே வந்த வசனம் இது இல்லையா? அவர் சொன்னது. ஒருத்தன் வந்து கேட்கான், எப்படிங்க 2வது பிறக்க முடியும்? இயேசு என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பார்க்க கூட முடியாது, பிறகு எங்க பிரவேசிக்க. அப்ப ஒருத்தன் ஓடி வந்து கேட்கான், எங்க மறுபடியும் நான் எப்படிங்க? நான் ஏற்கனவே பிறந்துட்டேனே, இப்போ 2வது எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் நான் உட்கார முடியுமா? நான் 2வது பிறக்க முடியுமான்னு கேட்கான் ஏசப்பாட்ட. இப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்க? அப்படி இல்லப்பா. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு. அப்ப மறுபடி பிறப்பதுன்னா என்னது? ஞான ஸ்நானம் எடுக்குது இல்லையா? அதான் மறுபடி பிறப்பது. ஒரு மனுஷன் ஏற்கனவே பிறந்துட்டான், இப்ப நம்மளாம் பிறந்துட்டோம். ஆனா ஞான ஸ்நானம் எடுக்காம நீங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ, நீங்கெல்லாம் யாரு தெரியுமா? மறுபடி பிறவாதவர்கள். மறுபடி பிறவாதவர்களுக்கு என்ன கிடைக்காதான்? தெளிவா சொல்லியிருக்கு. இயேசு பிரதியுத்தரம், அந்த லேசர் லைட் எடுத்து என் கையில் வைக்கணும்னா எங்க வைக்கணும்னு மறந்துட்டேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லு. இப்போ ஒரு கேள்வி, ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாதான் என்ன? தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த பூமியில வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஏன்னா இந்த பூமி பொல்லாத பூமி. நடக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. நம்மெல்லாம் சேஃப்டியா இருக்கோம், நமக்கெல்லாம் ஒன்றும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எப்போ என்ன வரும்னு பீச்சில் நானும் மனைவி நடக்கும் போதெல்லாம் அடிக்கடி என்ன சொல்லுவேன்? அடிக்கடி சொல்லுவேன், மிகப்பெரிய சுனாமியாமே. ஏன்னா நான் வாசித்துக்கிட்டே இருக்கோம்ல, ஒய்யாம வாசித்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? எப்பவும் அதை தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில மிகப்பெரிய சுனாமியாமே. அந்த மிகப்பெரிய சுனாமி எப்படின்னு பைபிளில் எழுதி, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. எரேமியா 47:2 வீட்டில் வாசித்துக்கோங்க. ஆமா, ஊரே முங்கிருவான் அப்படியே. ஆமா, கிட்டத்தட்ட வேதாகம வசனத்தின்படி ஒரு 15 பனைமரத்தை ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்குனா எவ்வளவு உயரம் இருக்கும்? 15 பனைமரத்தை ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்குனா எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு கடல் ஆழியின் அலை என்ன செய்யுமா வரும். அப்படி ஆழின்னா கடல், கடல் அலை அப்படி பொங்கி ஊருக்குள்ள வந்து எழுதியிருக்கு, ஜனங்கள் அத்தனை பேரையும் வாரி கொண்டு போயிரும். ஒருத்தனும் தப்ப மாட்டாங்க. அந்த நேரம் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? கூக்குரட்டு கதறுவாங்களாம், தப்ப முடியாதான். அப்படி அது என்னன்னா உலகம் முழுக்க எப்படி வருமா அப்படின்னா வராதான். கடற்கரை மாவட்டத்தில் மட்டும்தான் முதல்ல ஆரம்பிக்கும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? உலகம் முழுதும் மேப்பு. அதை போட்டு நான் வீடியோ வச்சிருக்கேன், நம்ம யூடியூப்ல கிடக்கு, நீங்க பாருங்க. நம்ம யூடியூப்ல கிடக்கு. பேரலை, பேர் பெரிய ஆழி, மறந்துட்டேன் பேர், ஹெட்லைன் அது என்ன போடன்னு இப்போ மறந்துட்டேன். அப்படிப்பட்ட பேரழிவுகள் வரப்போகிற காரணத்தினால நம்ம என்னாலும் நித்திய ஜீவியா இங்கே வாழ முடியாது இல்லையா? அழிவுங்கிறது எல்லாருக்கும் உண்டு, மரணங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு முன்னால ஞான ஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்தில் இருப்போம். ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா நரகத்தில் இருப்போம். இதுதான் வித்தியாசம். ஞான ஸ்நானத்தின் ரகசியம் இது ஒன்று தாங்க. ஞான ஸ்நானம் பெற்றால் உங்கள் பெயர் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ பரலோகம் கன்ஃபார்ம் இல்லைங்களா? ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர்லாம் இல்லையோ அவங்களுக்கு எங்க சீட்டு? நரகத்தில். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்றோம், கத்தி கத்தி சொல்றோம், எல்லாரும் கட்டாயமாக 14 வயசுக்கு மேல ஆயிட்டுன்னா கட்டாயம் என்ன எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஸோ நீங்க எல்லாரும் இப்பொழுது சத்தியத்தை கேட்டுக்கொண்டு சகோதரனை சகோதரி, நீங்க ஞான ஸ்நானம் பெறாம இருந்தா சீக்கிரமா என்ன செய்யுங்க? ஞான ஸ்நானம் பெறுங்க. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இனி காலம் செல்லாது. நீ வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் அல்ல, கடைசி நொடி பொழுதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரமபிதாவே,
தகப்பனே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நிலையில்லாத உலகம் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையும் நிலையில்லாத வாழ்க்கை. எப்பொழுது மனிதன் மரிப்பான் என்று மனிதனுக்கு தெரியாது சுவாமி. மரணத்துக்கு முன்னாக அந்த மனிதன் ஞான ஸ்நானம் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக நீரே ஞான ஸ்நானம் எடுத்து எங்களுக்கு காண்பிச்சிங்கப்பா. இப்படித்தான் ஞான ஸ்நானம் எடுக்கணும் என்று நீரே ஞான ஸ்நானம் எடுத்தீங்கப்பா. இன்றைக்கு ஞான ஸ்நானம் எடுக்க போகிற உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே, சகோதரி ஜாஸ்மினை ஆசீர்வதிங்க, சகோதரி லீலாவை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வரும் நாட்களில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் இந்த திருக்கரத்திலே கொடுக்கிறோம். இந்த இடத்துல யாராவது ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தா மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த உலகம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குப்பா. அதுக்கு தப்பி பிழைக்க இந்த ஞானஸ்நானம் ஒரு முக்கிய கருவியாக நீர் தந்திருக்கிறீரே. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வாலிப பிள்ளைகளோடும் வயதேகரும் எல்லாத்தையும் நீங்கள் பேசுங்கப்பா. யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்களெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த ஒலிவமலை ஜெப கூடாரம் ரொம்ப சின்ன சபை ஏசப்பா, ஆனால் நீங்கள் பிரியமாக இருக்கிற சபை. அப்போ நீங்கள் பிரியமாக இருக்கிற இந்த சபையில் உள்ள பிள்ளைங்க கைவிடப்படக்கூடவே கூடாது ஏசப்பா. நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாக ஒரே மந்தையாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் செழிப்பாவும் ஆசீர்வாதமாகவும் வாழ கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிஸ்டரும் அம்மாவும் முன்னால் வந்துருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்.